சுதியா இருக்கப்பயுமே எங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ எப்படி வந்துச்சுன்னா 2 பேர் ஃபேஸுமே ரொம்ப சின்ன பிள்ளை முகம் மாதிரி இருக்கும். இவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் யாரா கல்யாணம் முடிச்சு வச்சது, இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு அப்படியெல்லாம் பேசினாங்க. ஸோ இப்போ அதை தாண்டி அவன் இல்லாத இடத்துல அவன் இருக்கிறப்பே பேசினவங்க இப்போ பேசாமையா இருப்பாங்க. ஸோ இப்பயும் வந்து நீ தனியாக இருக்க, நீ எப்படி தனியாக இருப்ப, நீ நல்ல பிள்ளையா இருப்பியா அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் யாருக்குமே என்னைய ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். என் பிள்ளைக்கும் எனக்கும் நான் உண்மையாக இருந்தால் போதும். யார்கிட்டையும் போய் நான் கரெக்டாக இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கேன், உங்ககிட்ட நான் தெரிவிக்கணும், உங்களுக்கு நல்ல பிள்ளையாகணும் அந்த ஒரு எண்ணம் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு, என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், நான் பழகுற எல்லாருக்குமே நான் யாருன்னு தெரியும். ஸோ என்னை பின்னாடி பேசினாலும் என்கிட்ட நேராக பேசுகிறப்ப வாசுமதின்னு தான் சொல்லுவாங்க. அதை மீறி பேசுகிறதா இருந்தாக்க அவங்க வந்து அது ஏதோ நம்ம முன்னேறோன்னு பேசலாம், சரி இவங்க இப்படி பண்ணுறது பேசலாம், வேறு ஏதாவது தான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து எப்படி சொல்கிறதுனா ஹேர்ட் ஆகுற மாதிரி என்கிட்ட இப்போ வரைக்கும் யாரும் நடந்துக்கிட்டது கிடையாது.